Good evening, பிள்ளைகள். Good evening, sir. ஓகே 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 என்னன்னு சொன்னால் இப்ப நாங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறது இப்ப வந்து 4வது கிளாஸ் வந்து போகுது. இந்த உண்டுக்கு 50,000 வினா பகுதி உங்களுக்கு தெரியும். 2ஆம் தவணையில, அதாவது நீங்க 2026ஆம் ஆண்டாக்களுக்கு தான் இந்த கிளாஸ் வந்து ஸ்பெஷலா போட்டது. அப்ப நீங்க 2026ஆம் ஆண்டாக்களுக்கு 2ஆம் தவணையில இருக்கின்ற செய்முறை புவியியல் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அழகுதான் இந்த இடவிலக்கப்படம். உண்டுக்கு 50,000 இடவிலக்கப்படம். அதை நான் முன்னுக்கு உங்களோட கதைச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு 3 கிளாஸ் வந்து முடிச்சிருக்கிறோம். அதுக்குரிய வீடியோ பார்க்காத பிள்ளைகள் சார் யூடியூப் சேனல்ல சார் அப்லோட் பண்ணியிருக்கிறார். நான் சாருக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து திருப்பி ஒருக்கா படிச்சு கொள்ளுங்க. இது முடிச்சதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வர பிள்ளைகளுக்கு ஒரு இடவிலக்கப்படங்கள் எக்ஸ்ட்ரா விளங்கப்படுத்தி விடுவேன். நீங்க அதுக்கு பிறகு நீங்க பயிற்சிகளை செய்து பழகி கொள்ள வேணும். நம்மகிட்ட கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு நான் தொடர்ச்சியா வந்து கிளாஸுகள் நம்ம ஒவ்வொன்று இடவிலக்கப்படங்களா எங்களுக்கு போய்கொண்டிருக்கு. சரிதானே? இதுல புதுசா ஜாயின் பண்ற ஆட்கள் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பேமெண்ட் கிளாஸ் தான். அதை நீங்க விளங்கி வச்சிருக்க வேணும். சொல்லுங்க சார். ஓம் சார், இதுல நேம் வந்து சேஞ்ச் பண்ணாதாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்லாத நீங்க ரிமூவ் பண்ணி விடுங்க சார். ஏஎஸ் அப்படின்னு சொல்லி சும்மா ஏவி அப்படி எல்லாம் போட்டு கட் ஆகிருக்காங்க. அவன் நேம வழிகாட்டாதாக்களை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க சார். தேவையில்லை. என்ன சொன்னா, போன கிளாஸ்ல வந்து பிரச்சனை நடந்தது. சில ஆட்கள் வந்து சும்மா தேவையில்லாம சட் பண்ணி கொண்டு இருந்தவங்க. இது வந்து ஒரு பேமெண்ட் கிளாஸுக்குரியது கிளாஸ். அப்படி நீங்க விளையாடுறன்னு சொன்னா நீங்க இதுல இருந்து இந்த லெப்ட் ஆகிக்கொள்ளலாம். மற்ற புள்ளியில உள்ள புள்ளிகள் இருக்கு இது வழியில. குரூப்ல இருக்கிற இதுல வந்து 25,000 புள்ளிகள் இருக்காங்க. 25,000 புள்ளியில 100 பேர் தான் இதுல இருக்கிறாங்க, அட் ஆகிருக்காங்க. மற்ற புள்ளிகள் வந்து வழியால சூம் வீடியோஸை பார்த்து தான் படிக்கிறாங்க. இப்ப நீங்க தேவையில்லாம விளையாடி இருக்கிறார்கள் அப்படி இருந்தா லெப்ட் ஆனா அவங்க இணைஞ்சு கொள்வாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு விடயமா பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு இதுல சொல்ல போற விடயம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எம்சிக்யூ பகுதிகளில் தொடர்ச்சியாக கேட்கிறது. இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களை வந்து கண்டறிகிற முறை பற்றி உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா எம்சிக்யூல கேட்பாங்க. நீங்க 1ஆம் தவணை பேப்பரும் செய்திருப்பீங்க. இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களும் சில பேப்பர்களையும் வந்திருந்தது. இதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது, இதை நாங்க எப்படி ஒப்பிடு செய்யறது என்ற விஷயங்களும் எங்களுக்கு இந்த உண்டுக்கு 50,000 எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயமா உங்களுக்கு தந்திருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கொண்டு வருவோம். படமாக்கப்பட்ட பிரதேசத்தில் அடங்கியுள்ள தகவல்களை படத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பது பயனுடையது. இப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு இடவிலக்க படத்தை எடுத்தீங்கன்னால் அந்த இடவிலக்க படத்துக்குள்ள இருக்கின்ற விடயங்களை நீங்க ஒப்பீடு செய்து பார்த்து கற்றுக்கொள்றது மிகச் சிறந்ததாக இருக்கும். அப்ப உங்களுக்கு தரப்படுகின்ற ஒவ்வொரு இடவிலக்க படங்களையும் உங்களுக்கு ஒப்பீடு செய்து கொள்றதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இத்தகவல்களை பௌதீக அம்சம் மற்றும் பண்பாட்டு அம்சம் என வகைப்படுத்த முடியும். இப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு இடவிலக்க படத்துக்குள்ள பௌதீக அம்சங்களும் இருக்குது, பண்பாட்டு அம்சங்களும் இருக்குது. இதைத்தான் நாங்க முன்னுக்கு படிச்சிருக்கிறோம். படப்பகுதிக்கு உள்ள இருக்கிற விடயம், வெளியில இருக்கிற விடயம் என்னென்னலாம் படிச்சிருக்கோம். இப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கு படப்பகுதிக்கு உள்ள இருக்கிற வெளியில இருக்கிற விடயங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரி அமைய பெற்றிருக்கிறதெல்லாம் படிச்சுட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறது படத்துக்கு உள்ள இருக்கிற விடயங்கள் என்னென்ன இருக்குது விடயம் என்றுதான் இப்ப படிக்க போறோம். பாருங்க, கோடுகள், நிறங்கள், குறியீடுகள், எழுத்துக்கள், இலக்கங்கள் போன்ற குறியீடுகளான படத்தின் வெளியில் காட்டப்படுவது படத்தின் உட்பகுதியில் உள்ள தகவல்களை விளங்கிக் கொள்ளவாகும். எங்களுக்கு தெரிய வேணும் சில விதமான குறியீடுகள், சில விதமான கோடுகள், சில விதமான இலக்கங்கள், சில விதமான எழுத்துக்கள் எங்களுக்கு படப்பகுதிக்கு வெளியில இடப்பட்டிருக்கிறதுக்குரிய காரணம் என்னென்றால், நாங்க அந்த படப்பகுதிக்குள்ள இருக்கிற விடயங்களை நாங்க சரியான முறைகள்ல வந்து விளங்கி வைக்க வேணும் என்றதோ தன்மையின் காரணமாகத்தான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இடவிலக்க படங்கள்ல எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளியில எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஒன்றுக்கு 50,000 இடவிலக்கவியல் படத்தாள்களில் உள்ளடங்கியுள்ள பௌதீக மற்றும் பண்பாட்டு அம்சங்களை கற்பது, அவற்றினை முன்வைக்க அனுபவத்தினை பெற்றுக்கொள்வது ஆகியன அத்தியாயத்தின் பிரதான நோக்கம். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், எம்சிக்யூல அதிகமான கேள்விகள் வரும் இந்த பௌதீக பண்பாட்டு அம்சங்களை வந்து கண்டறியறதுக்கு. அப்ப உங்களுக்கு அதையும் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இங்க நீங்க கற்றுக்கொள்றதனுடைய பிரதான நோக்கம் என்னென்றால், நீங்க பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் எப்படி எங்களுக்கு இந்த இடவிலக்க படங்கள்ல அமைய பெற்றிருக்குது என்றதை நீங்க சரியான விதங்கள்ல அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதற்காகத்தான் இங்க எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, இங்க எங்களுக்கு இதை அமைய பெற்றிருக்குது. இலங்கையின் 150,000 இடவிலக்கவியல் படங்களில் தரைத்தொற்ற வேறுபாடுகளை காட்டுவதற்காக
சம உயர கோடுகள், இட உயரம், திருகோண கணித நிலையம் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 150,000 இடவிளக்கப்பட தாள்கள்ல இந்த தரைத்தோற்ற வேறுபாடுகளை அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக எங்களுக்கு சம உயர கோடுகள், இட உயரங்கள், திருகோண கணித நிலையங்கள் என்று சொல்லி 3 விதமான தன்மைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப இந்த 3 விதங்களையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த 150,000 இடவிளக்கப்படங்களை சரியான வகையில நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது சம உயர கோடுகள் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகள் சம உயர கோடுகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகள் சம உயர கோடுகள். ஒரு பிரதேசத்தினுடைய மிகவும் தாழ்வான பகுதியை நாங்க இட உயரம் என்று சொல்லியும், ஒரு பிரதேசத்தினுடைய மிக உயர்ந்த பகுதிகளை நாங்க திருகோண கணித நிலையம் என்று சொல்லியும் நாங்க என்ன செய்வோம் அழைப்போம். சரிதானே? இதை வச்சு கொண்டுலாம் உங்களுக்கு வீச்செல்லாம் காண சொல்லுவாங்க. ஒரு பிரதேசத்தினுடைய வீச்சு எப்படி காண்றது என்றெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். இவற்றுள் அதிகளவு முக்கியத்துவம் மிக்க கோடுகளாக சம உயர கோடுகளை குறிப்பிட முடியும். அப்ப இப்ப சொன்னதிலேயே மிக முக்கியமான ஒரு தன்மை எதுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சம உயர கோடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப சம உயர கோடுகளின் அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம், இடவிளக்கப்படங்கள்ல இருக்கிற தரைத்தோற்ற அம்சங்கள் எல்லாம் பிரிச்சு படிக்க போறோம். இவை மேற்பரப்பு உயர வேறுபாடுகளை வழிகாட்டுகின்றன. இக்கோடுகள் முப்பரிமாண தோற்றத்தினை இருபரிமாண அமைப்பில் காட்டுகின்றன. ஒரு மலை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த மலை முப்பரிமாண தன்மை கொண்டது. அப்படி முப்பரிமாண தன்மை கொண்டிருக்கின்ற மலைகளை இருபரிமாண வடிவில் அடையாளப்படுத்தி காட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன செய்து இந்த சம உயர கோடுகள் எங்களுக்கு உதவி புரிவதாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு தந்திருக்கிறதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தந்திருக்கிறேன். சரிதானே? இப்ப நம்ம ஒவ்வொரு விடயங்களா பார்த்துட்டு விஷயத்துக்குள்ள வருவோம். ஓகே, முதலாவது பௌதிக அம்சங்கள். இந்த பௌதிக அம்சங்கள் இந்த இடவிளக்கப்பட தாள்களுக்குள்ள சில பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல ஒன்று தரைத்தோற்ற வேறுபாடுகளை காட்டக்கூடிய அம்சங்கள். பாருங்க, சமவெளி, மேட்டு நிலம், சுவடு, பள்ளத்தாக்கு, மென்சாய்வு, குத்துச்சாய்வு, சரிவுச்சாய்வு, குவிவுச்சாய்வு, குழிவுச்சாய்வு, மலை தொடர்கள், முகடுகள், கூம்பு குன்று, நீள்குன்று, தனிக்குன்று, கணவாய்கள். இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தரைத்தோற்ற வேறுபாடுகளை எடுத்து காட்டுகின்ற அம்சங்களாக இருக்கும். வடிகால் அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்று தொகுதிகள், நீரேந்து பிரதேசம், நீர் பிரிப்பு நிலங்கள், பிரதான ஆறுகள், கிளை ஆறுகள், நீர்வீழ்ச்சி, மியாந்தர்கள், சேற்று நிலம், பின்னி ஆறு. இதுகள் எல்லாம் நாங்க வடிகால் அம்சங்கள் என்றதன் அடிப்படையில எடுத்து காட்டுவோம். அடுத்த நீர் வடிகால் வடிவங்கள் எப்படி வடிவங்கள் இருக்கிறது, ஆரை வடிகால், கங்கண வடிகால், மெரநிகர் வடிகால், அதே நேரத்தில் சட்டத்தட்டு வடிகால் என்று சொல்லி 4 பிரதான வடிகால்கள் எங்களுக்கு இருக்குது. கரையோர் அம்சங்கள் களப்பு, குடா, முனை, களிமுகம், தீவு, மணல் தரை, இப்படி இதுகள் எல்லாமே நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் கரையோர அம்சங்கள் என்று சொல்லி எடுத்து காட்டுவோம். இயற்கை தாவரங்கள் என்று சொல்லும் போது காடுகள், பற்றை காடுகள், சதுப்பு காடுகள், அதே நேரம் கண்டல் நிலங்கள், இந்த புல் நிலங்கள், இதுகள் எல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் இயற்கை தாவரங்கள் என்றதன் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எடுத்து காட்டுவோம். இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பௌதிக அம்சங்களை பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது. அடுத்தது பண்பாட்டு அம்சங்கள். இதுகளுக்கெல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு நிறங்களின் அடிப்படையில நீங்க சரியான வகையில தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இந்த நிறங்களின் அடிப்படையில நீங்க என்ன செய்ய வேணும், இதை சரியான வகைகள்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் என்றால் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். பாருங்க, அடுத்தது பண்பாட்டு அம்சங்கள். பண்பாட்டு அம்சங்கள் எல்லைகள். எல்லைகள் என்று சொல்லும் போது மாகாணம், மாவட்டம், பிரதேச செயலாளர் பிரிவு, கிராம சேவகர் பிரிவு, நகர சபை, பாதுகாப்பு வனங்கள் அல்லது சரணாலயங்கள் என்று சொல்லுவோம். இதுகள் எல்லாம் எல்லைகள் என்றதன் அடிப்படையில் எடுத்து காட்டப்படும். நீர்ப்பாசனங்கள் குளம், கால்வாய், அணைக்கட்டு, நீர்த்தேக்கங்கள், இதுகள் எல்லாம் நாங்கள் எதென்று சொல்லுவோம் என்றால் நீர்ப்பாசனங்கள் என்றதன் அடிப்படையில் எடுத்து காட்டுவோம். சரிதானே? நீர்ப்பாசனங்கள் என்றதன் அடிப்படையில் எடுத்து காட்டுவோம். பயிர் நிலங்கள் நெல், தேயிலை, ரப்பர், தென்னை, வேறு பயிர்கள் அல்லது பிற பயிர்கள், வீட்டு தோட்டங்கள், இதுகள் எல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் பயிர் நிலங்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துவோம். வீதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அம்சங்கள் என்று சொல்லும் போது அதிவேக பாதைகள், பிரதான வீதிகள், சிறு வீதிகள், வண்டிப்பாதை, ஒற்றையடி பாதை, சுரங்க வழி, இந்த ஓடத்துறைகள், மதகு, பாலம், குடைவழி, இதுகள் எல்லாம் நாங்க சொல்லுவோம் வீதிகளும் அதனுடன் தொடர்புடைய அம்சங்களும் என்றதன் அடிப்படையில் நாங்க என்ன செய்வோம் என்றால் இங்க எடுத்து காட்டுவோம்.
அடுத்தது புகையிரத வீதிகளும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அம்சங்களும் என்றதன் அடிப்படையில சில விஷயங்கள் இருக்கும் பாருங்க. தனிப்பாதைகள், இரட்டை பாதை, சுரங்க வழி பாலம், அதே நேரத்துல பாதுகாப்பான கடவை, பாதுகாப்பற்ற கடவைகள், வெட்டு முகம், புகையிரத நிலையம், புகையிரத வெட்டு முகம், பாலத்துக்கு மேலான புகையிரத பாதைகள், பாலத்துக்கு கீழான புகையிரத பாதைகள் என்று சொல்லியும் எங்களுக்கு புகையிரத பாதைகளும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், அந்த இடவிலக்கப்பட தாள்களில் தரப்பட்டிருக்கும். அடுத்தது வேறு அம்சங்கள், குடியிருப்புகள், அமைக்கப்பட்ட பிரதேசம், அரச பொது கட்டடங்கள், சமய வழிபாட்டிடங்கள், தனியார் கட்டடங்கள், வெளிச்ச வீடு, சுற்றுலா தலங்கள், இதுகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேறு அம்சங்கள் என்றதன் அடிப்படையில் வந்து என்ன செஞ்சிருக்கும் என்றால் எடுத்து காட்டப்பட்டிருக்கும். இதுதான் நாங்க இந்த பௌதிக அம்சங்கள், பண்பாட்டு அம்சங்கள் என்றதன் அடிப்படையில உங்கள்ட்ட அதிகளவான கேள்விகள் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அப்ப இதை ரெண்டின் அடிப்படையில நீங்க என்ன செய்யணும் என்றால் கட்டாயம் படித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் என்ற அடிப்படையில வந்து எடுத்துக்காட்டப்படுகின்ற விடயங்களாக வந்து இருக்குது. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள்ல உங்களுக்கு எதுக்கும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், விளங்கப்படுத்துவேன். சார், இட உயரம் திரிகோண கணித நிலையம் என்றா என்ன சார்? இட உயரம் என்றால் ஒரு பிரதேசத்துல பிள்ளை தாழ்வான பகுதிகளை நாங்க எடுத்து காட்டுறதுக்கு நாங்க இட உயரம் என்றதை பயன்படுத்துவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு நிற புள்ளிகளுக்கு பக்கத்துல பிரவுன் கலரால எழுதியிருப்பாங்க. ஒரு 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 பிரதேசம் ஒன்று இருக்குங்களேன், அதுல மிகவும் தாழ்வான பகுதிக்கு போய் நாங்க இட உயரம் பண்ணுவோம். ஒரு பிரதேசத்துல மிகவும் உயர்வான பகுதிகளை எடுத்து காட்டுறதுக்கு நாங்க திரிகோண கணிதங்களை பயன்படுத்துவோம். சரியா அக்ஷயா? ஓகே சார். அப்ப சொல்லுங்க. சமயுர கோடுகள் வந்து எதை குறிக்க சார்? சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளை தான் சமயுர கோடுகள். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இது ஒரு பிரதேசம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க அக்ஷயா, இது ஒரு பிரதேசம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த பிரதேசத்துல இதுல 100 மீட்டர், 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 அப்புறம் இதுல 200 மீட்டர், இதுல 200 மீட்டர், இதுல 200 மீட்டர், இதுல 200 மீட்டர், இப்படி என்று சொல்லி சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க என்றால் இந்த 100 மீட்டர் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் ஒட்டடியாக இணைத்து ஒன்றா காட்டுவீங்க. அதே போல 200 இருக்கிற எல்லாத்தையும் இணைத்து ஒன்றா காட்டுவீங்க. இப்படி அதாவது ஒரே தன்மையுடைய உயரங்களை இணைத்து காட்டுறதுக்கு பேர் தான் நாங்க இங்க சம உயர கோடுகள், அதாவது சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளை நாங்க சம உயர கோடுகள் என்று சொல்லுவோம். சரியா அக்ஷயா? ஓகே சார். ஓகே, கேளுங்க சஜீர். சஜீர் சஜீர் ஏதோ கேட்க வந்தீங்க, கேட்க போறீங்களா? சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோமே. சரி, அடுத்த விஷயம் உங்களுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த 1/50,000 இடவிலக்கப்பட தாள்களினுடைய சில சிறப்பியல்புகள் இப்ப நாங்க படிப்போமே. கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த மார்னிங் கிளாஸ்கள்ல வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு இடவிலக்கப்படங்களை கொண்டு போறாங்க. இப்ப மானிப்பாய், தங்காலை, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாவகச்சேரி, பிபிலை, மொனராகலை, கண்டின்னு சொல்லி ஒவ்வொரு படங்களை கொடுத்து விளங்கப்படுத்துறாரு. இப்ப நம்ம 92 இடவிலக்கப்படங்கள் படிக்கும் போதும் அது என்னென்ன அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்துது என்றதையும் நாங்க என்ன செய்வோம், இதை வந்து விளக்கி படிப்போம். சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க, முதலாவது கரையோர அம்சங்கள். அழுத்கம, காலி, மாத்தறை, மட்டக்களப்பு, கற்குடா, திருகோணமலை, கொக்கிளாய், கற்பட்டி, யாழ்ப்பாணம். இதுல சிலதான் தந்திருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுகள் எல்லாம் பெரும்பாலும் கரையோர அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இடவிலக்கப்பட தாள்களாக வந்து இருக்குது. அடுத்தது தாழ்நில தரைத்தோற்ற அம்சங்கள் பாருங்க. மத்துக்கம, மாத்தறை, அபிசாவளை, தம்புள்ள, கொக்குராவ, கவுடுல்ல, பதவியா, புறநறுவ, பாகனேரி, புத்தள, கதிர்காமம். இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாழ்நில தரைத்தோற்ற அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இடவிலக்கப்பட தாள்களாக வந்து இருக்கும். இதெல்லாம் எம்சிக்யூக்கு கேட்பாங்க. உயர்நில தரைத்தோற்ற அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது கண்டி, கம்பள, மகியங்கன, நுவரேலியா, கிங்குரங்கெத்த, பதுல, ரத்தினபுரி. இதுகள் எல்லாம் உயர்நில தரைத்தோற்றங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இடவிலக்கப்பட தாள்களாக வந்து இருக்குது. அடுத்தது பல்வேறு வடிகால் அம்சங்களை கொண்ட இடவிலக்கப்பட தாள்கள். அலுத்கம, அம்பலாங்குட, ரத்னபுரி, ரக்குவான,
திம்பங்கட்டிய, எலகர, குருணாகல, பத்துலுவையா இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வடிகால் அம்சங்கள் எங்களுக்கு தெரியும். சட்டத்தட்டு வடிகால், மரணிகர் வடிகால், கங்கண வடிகால், இப்படி எக்கச்சக்கமான வடிகால் அம்சங்கள் பாங்குகளை கொண்டு அமைய பெற்றிருக்கின்ற இடவிளக்கப்படத்தாள்களாக வந்து அமைய பெற்றிருக்குது. சரிதானே? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசன அம்சங்கள். நீர்ப்பாசன அம்சங்கள்னு சொல்லும் போது அனுராதபுரம், புலனறுவ, கவுடுள்ள, கலாஓயா, மதவாச்சி, பதவியா, இரணைமடுவு, கதிர்காமம், புத்தலை இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசன அம்சங்களை கொண்டிருக்கின்ற இடவிளக்கப்படத்தாள்களாக வந்து இருக்கும். அடுத்தது புகையிரத பாதைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அம்சங்கள் என்று சொல்லும் போது கொழும்பு, சிலாபம், காலி, மாத்தறை, கண்டி, கம்பளை, நுவரேலியா, பதுளை, கல்கமுவ, அனுராதபுரம் இதெல்லாம் புகையிரத பாதைகளையும் புகையிரத பாதையுடன் தொடர்புடைய அம்சங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாக வந்திருக்கும். கண்டல் தாவரங்களை கொண்ட படத்தாள்கள் என்று சொல்லும் போது சிலாபம், மட்டக்களப்பு, கொழும்பு இது மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா கண்டல் தாவரங்களை உள்ளடக்கி இருக்கின்ற இடவிளக்கப்படத்தாள்களாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் 2024 ஆண்டாக்களுக்கு இதுல மாத்தறை இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 2024 ஆண்டாக்களுக்கு மாத்தறை என்றதனுடைய இடவிளக்கப்படங்கள் வழங்கப்பட்டிருந்ததை நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்திருக்கும். இப்ப காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. சரிதானே? அப்ப எப்படியான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ள வேணுமே. சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களுக்கு கடந்த காலங்கள்ல எங்களுக்கு எப்படி வரப்பட்டிருக்குது இந்த இடவிளக்கப்படத்தாள்கள் எல்லாம் எப்படி எங்களுக்கு அமைய பெற்று வருகிறது என்ற விஷயமும் எங்களுக்கு கட்டாயம் என்ன செஞ்சிருக்க வேணும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இதன் அடிப்படையில வந்து பாருங்க இந்த இடவிளக்கப்படத்தாள்ல கடந்த காலங்கள்ல வந்து இருக்கிற வினா பகுதிகள் எங்களுக்கு தெரியும். கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தம்புள்ளை 2019 ஆண்டு கால பகுதியில தம்புளுக்குரிய இடவிளக்கப்படங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இது வந்து தம்புளுக்குரிய இடவிளக்கப்படங்கள் 2019 ஆண்டுல. அதே போல 2020 ஆண்டு கால பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வரப்பட்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னா இரத்தின குறி கேட்டிருந்தவங்க. இதெல்லாம் ஒவ்வொரு அம்சங்கள். அதே போல 2021 ஆண்டு கால பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிபிலை என்ற இடவிளக்கப்படத்தாள்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. 2022 ஆண்டு கால பகுதியில ரக்குவானை என்ற இடவிளக்கப்படத்தாள்களும் 2023 ஆண்டு கால பகுதியில மகியங்கனைக்குரிய இடவிளக்கப்படத்தாள்களும் 2024 ஆண்டு கால பகுதியில மாத்தறைக்குரிய இடவிளக்கப்படத்தாள்களும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்ப உங்களுக்கு இடவிளக்கப்படத்தாள்கள் தருகிற சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு எப்படி தருவாங்கன்றால் இப்படியான அம்சங்களை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்றால் வினா பகுதிகளுக்கு போடுவாங்க. அதுக்கு நாங்க எப்படி விடை எழுதுறது என்ற மெதட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதெல்லாம் நாங்க என்ன செய்வோம் ஒவ்வொரு விஷயங்களாக நாங்க பின்னுக்கு பார்த்து கொண்டு வருவோம். சரிதானே பிள்ளைகள்? டிலக்ஷால சத்தத்தை காணையில ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது ஓகே ஓகே. இத பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? ஓகே. இப்ப எங்களுக்கு இந்த நேர்கோட்டு அளவு திட்டங்கள் வரை இனி நாங்க பார்க்க போறது ஃபுல்லா கணித செய்கைக்குரியதுதான். சரிதானே? இது நாங்க ஃபுல்லா பார்க்க போறது கணித செய்கைகளை நாங்க இதுல பார்த்துட்டு அதுக்கு பிறகு எப்படி நாங்க இடவிளக்கப்படங்கள்ல வச்சு செய்யறது அதையும் நாங்க கட்டாயம் பார்க்க வேணும். ஒரு கணித செய்கைகளை எப்படி நாங்க இதுல வச்சு செய்யறது, அடுத்தது எப்படி ஒரு இடவிளக்கப்படத்தாள்ல வச்சு கொண்டு செய்யறதுன்ற விஷயமும் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இப்ப இதுல பாருங்க முதலாவது நான் உங்களுக்கு அளவு திட்டங்கள் எப்படி வரைகிறது என்ற மெதட்டின் அடிப்படையில வந்து உங்களுக்கு ஒரு 3 அளவு திட்டங்கள் வரைகிறதுக்குரியது வந்திருக்கிறேன். சரி, இப்ப நாங்க 1க்கு 50,000 1க்கு 10,000க்குரிய நேர்கோட்டு அளவு திட்டங்கள் எப்படி வரைகிறது என்றதுக்குரிய மெதட்ல நான் உங்களுக்கு 1க்கு சொல்லி தருவேன். மற்றதுக்கு நீங்க எனக்கு செய்து அனுப்புவீங்க. நான் உங்களுக்கு அதை என்ன செய்வேன், திருத்தி உங்களுக்கு நான் சரியான விதத்துல சொல்லுவேன். சரி, எங்களுக்கு இப்படி ஒரு அளவு திட்டங்கள் தரப்படுகிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க முதலாவது அந்த அளவு திட்டத்தை நாங்க முதல் எழுத போனோம். 1க்கு 10,000 என்ற அளவு திட்டம் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சரி, இந்த 1க்கு 10,000 என்ற அளவு திட்டம் எங்களுக்கு எதை சொல்ல வருகிறது என்ற விஷயம் எங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்ப 1 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு தெரிய வேணும் 10,000 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கு. 1 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 10,000 சென்டிமீட்டருக்கு சமனானதாக வந்து இருக்கும் என்றது எங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம்.
இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்த போறோம். அப்ப 1 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 10,000 சென்டிமீட்டரை நாங்க மீட்டருக்கு மாத்த வேணும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், படிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். சரியா? 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். ஆகவே 10,000 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 100 மீட்டராக வந்திருக்கும். 10,000 சென்டிமீட்டர் சமன் 100 மீட்டராக இருக்கும். ஏன்? நீங்க இந்த 10,000 100ஆல பிரிச்சு விட்டீங்கன்னாலே உங்களுக்கு மீட்டர் வரும். அதே போல 1 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் என்று தெரிய வேணும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 100 நாங்க என்ன செய்ய வேணும், 100ன்றதை நாங்க 1000ஆல பிரிக்க வேணும். பிரிச்சோம்னா எங்களுக்கு கிலோமீட்டர் வரும். சரிதானே? 1000ஆல பிரிப்போம். இதுவும் மட்டுப்படும், இதுவும் மட்டுப்படும். ஆகவே 1/10 என்று சொல்லி வரும். எங்களுக்கு என்னென்று வரும்? 1/10 என்ற அளவு எங்களுக்கு வரும். ஆகவே இதுக்கு சரியான விடையாக அமைய போறது வந்து பாத்தீங்கன்னா 1/10 கிலோமீட்டர் என்று வரும். இப்படி நாங்க வச்சு கொண்டிருந்து எங்களுக்கு ஒன்றுமே நாங்க செய்து கொள்ள இயலாது. நாங்க 1 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் என்றதை எங்களுக்கு கண்டுபிடிக்க வேணும். ஏன்? நாங்க 1 கிலோமீட்டருக்கு தான் நாங்க என்ன செய்வோம், அளவு திட்டம் வரைவோம். 1 கிலோமீட்டருக்கு தான் நாங்க என்ன செய்வோம், அளவு திட்டம் வரைவோம். ஆகவே எங்களுக்கு தெரிய வேணும் 10 சென்டிமீட்டர் சமன் 10 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டராக இருக்கும். எங்களுக்கு தெரியும், இந்த 1/10 10ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி, 1/10 என்று இருக்கிறத தர 10ஆல பெருக்கி விட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன நடக்கும், 1 கிலோமீட்டர் ரெண்டு வாரம் சமனுக்கு இங்கால நீங்க அதே விலையை செய்ய வேணும். இப்போ 1 தர 10, ஆகவே 10 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் ரெண்டு மாறும். இலகுவான முறைகள்ல மாற்றக்கூடிய முறைதான் இது. இப்படி மாத்த தெரிஞ்சாதான் நீங்க நேர்கோட்டு அளவு திட்டங்களையே வரையலாம். இப்ப இது எப்படி மாத்தினான் என்ற முறை உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, தெரியலாட்டி கேளுங்க, நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன். ஓகே, பாருங்க டிலக்ஸாவை திருப்பி ஒருக்கா சொல்றோம் பாருங்க. இப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அளவு திட்டம் 1/10,000. சரிதானே? இப்படி ஒரு அளவு திட்டத்தை தந்து உங்கள்ட்ட நேர்கோட்டு அளவு திட்டங்கள் வரைய சொன்னால் முதலாவது 1 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், சாரி எத்தனை சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். 1 கிலோமீட்டருக்கு தான் நாங்க நேர்கோட்டு அளவு திட்டம் வரைவோம். அப்போ 1 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டராக அமையுது என்றதை நாங்க என்ன செய்யணும் என்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, எந்த ஒரு அளவு திட்டம் தந்தாலும் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எழுத வேணும். அப்ப 1/10,000 முதலாவது நீங்க எழுத வேணும். 1/10,000. ஓகே, இப்ப இந்த 1/10,000 எங்களுக்கு என்ன சொல்ல வருகுதுன்றது தெரிய வேணும். அதான் நான் முன்னுக்கு உங்களுக்கு 1/50,000 எழுதி காட்டுறேன். அப்ப எங்களுக்கு தெரியணும் 1 சென்டிமீட்டர் சமன் 10,000 சென்டிமீட்டருக்கு சமன் என்றதை இங்க எடுத்து காட்டுது. இது விளங்குதா டிலக்ஷா? டிலக்ஷா விலங்காடி கேட்க வேணுமே, எனக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் படப்பகுதி மாறாது. அப்ப 1 சென்டிமீட்டர் சமன் நாங்க என்ன செய்ய வேணும் என்றால் இந்த 10,000 மீட்டருக்கு மாத்த வேணும். அப்ப நீங்க 10,000 மீட்டருக்கு மாத்தணும் என்றால் நீங்க 10,000 என்ன செய்யணும் என்றால் 100ஆல பிரிக்க வேணும். 10,000 100ஆல பிரிக்க வேணும். எல்லாத்துக்கும் அதே மாதிரிதான், எல்லாத்தையும் நீங்க 100ஆல பிரிப்பீங்களா, 100ஆல பிரிக்க வேணும். அப்ப இதுக்கும் வெட்டுப்படும், இதுக்கும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்ட எத்தனை வரப்போகுது, 100 வரப்போகுது. அதைத்தான் இங்க நான் போட்டேன். 100 வரப்போகுது. ஆகவே 100 மீட்டர் என்று சொல்லி எங்களுக்கு வரும். ஓகே, இப்ப நாங்க 100 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்த போறோம். அப்ப எங்களுக்கு படப்பகுதி மாறாது, 1 சென்டிமீட்டர் அப்படியே இருக்கும். இப்ப நாங்க கிலோமீட்டருக்கு மாத்துறதுக்கு இந்த 100 நாங்க 1000ஆல பிரிப்போம். இந்த நாங்க 100 1000ஆல பிரிப்போம். சரிதானே? இந்த 100 நாங்க என்ன செய்வோம் என்றால் 1000ஆல பிரிப்போம். சரிதானே? 1000ஆல பிரிச்சிங்க என்றால் இந்த செயவரும் வெட்டுப்படும், இதுக்கும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் 1/10 என்று சொல்லி வரும். எங்களுக்கு என்னென்று வரும், 1/10 என்று சொல்லி எங்களுக்கு விட வரும். 1/10 கிலோமீட்டர் என்று வரும். சரிதானே? அப்ப இங்க எழுதிங்க 1/10 கிலோமீட்டர். இது மட்டும் வந்தது விளங்கிட்டா டிலக்ஷா? ஓகே, இதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க என்றால் இங்க பாருங்க, இது அதுக்கு பிறகு சிம்பிள் தான். 1 சமன் 1/10. இப்ப நீங்க இதை 1 கிலோமீட்டருக்கு மாத்த வேணும் என்றால் இந்த இருக்குதான் கீழே இருக்கிற பெருமானத்தால இங்க பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா சுருக்கப்பட்டு 1ஆ மாறும். இப்ப சமனுக்கு இங்கால என்ன விலை செய்றீங்களோ அதைத்தான் நீங்க சமனுக்கு இங்காலையும் செய்ய வேணும்.
அப்ப இங்கேயும் 10 போடுவீங்க. அப்ப இதுக்கும் சுருக்கப்பட்ட என்னண்டு மாறுது? என்னண்டு மாறுது? 1 கிலோமீட்டர் 10 சென்டிமீட்டர் மாறுது. விளங்குதானே? அப்ப 10 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் மாறுது. இப்ப விளங்கிட்டாட்டு லட்சா? ஓம் சார். சார் 1க்கு 10,000 என்றது 1 சென்டிமீட்டருக்கு சமன் 1 கிலோமீட்டர். அதானே சார்? அது 1க்கு 1 லட்சம். அது 1க்கு 1 லட்சம் தான் 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் வரும். இங்க 1க்கு 10,000. 1க்கு 10,000ல 10 சென்டிமீட்டர் சமம் 1 கிலோமீட்டர் வரும். அதானே இப்ப செஞ்சு பார்த்து நாமே. சரியா லட்சா? 1க்கு 1 லட்சம் கேட்டாதான் 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா நேர்கோட்டு அளவு திட்டத்தை வரைய போறோம். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 1 கிலோமீட்டரை நீங்க 10 சென்டிமீட்டர் எடுக்க வேணும். 1 கிலோமீட்டர் 10 சென்டிமீட்டர் சமனா இருக்க போகுது. அப்ப நான் அதால என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு 20 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிக்கிறேன். இது கொஞ்சம் பெருசா தான் வருமே. 20 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று இங்க நீங்க அடிக்க வேண்டி வரும். அல்லது ஒரு 25 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று நீங்க இங்க அடிச்சு கொள்ளுங்க. நான் 25 எடுக்கிறேன். சரி, 30 சென்டிமீட்டர் கொண்ட ரூலர் இருக்குன்னா நீங்க 25 எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க சரியான முறையில காட்டலாம். ஓகே. இப்படி நீங்க எடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க? நான் முதல் சொன்ன மாதிரி இங்க நீங்க பூஜ்ஜியத்தை போட போறீங்க, இங்க 1 போட போறீங்க. ஆனா இங்க 1 போட இயலாது. ஏன்? இங்க 25 எடுத்ததால இங்க நீங்க அரை என்று தான் போட வேணும். அரை கிலோமீட்டர் என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. அதே போல இங்கேயும் கிலோமீட்டர் என்று போட்டுக்கொள்ளுங்க. இப்ப விலங்குதானா ஏன் நான் இப்படி போட்டுனான்றது எங்களுக்கு தெரிய வேணும். இவ்வளவு வந்து 10 சென்டிமீட்டர், இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 10, இது 2 உடைப்பு இல்லையா? சாரி, இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 1.5. இப்படி பிரிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இது வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கால 10 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கால வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. சரிதானே? இப்படித்தான் 25 சென்டிமீட்டர் கொண்ட ரூலரால கோடு அடிச்சிருக்கீங்க. 25 சென்டிமீட்டர் வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இங்க இருந்து இது மட்டும் இருக்கிறது 10 சென்டிமீட்டர். சரி, இதுல இருந்து இங்க மட்டும் இருக்கிறது 10 சென்டிமீட்டர். 20 இங்கால இருக்கிறது 5 சென்டிமீட்டர். அப்ப இதுல இருந்து இது மட்டும் இருக்கிற இவ்வளவு அந்த 10 சென்டிமீட்டர் சமன் இங்க 1 கிலோமீட்டர் காட்டிருக்கிறீங்க. அதே போல இங்கால 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால இதை 1.5 கிலோமீட்டர் எடுத்து காட்டியிருக்கிறீங்க. சரிதானே? இப்ப என்ன செய்ய வேணும்? இதை சம பகுதிகளாக பிரிப்பீங்க. அப்ப 5 சென்டிமீட்டர்ல வச்சு பிரிச்சுட்டு இதை நீங்க என்ன செய்வீங்க? அரை கிலோமீட்டர் போடுவீங்க. அதே போல இங்க 5 சென்டிமீட்டர் பிரிச்சு இங்க 2.5 பிரிச்சு இதுல நீங்க என்ன செய்வீங்க? 1/4 கிலோமீட்டர் போடுவீங்க. பிறகு இதை 2ஆ பிரிச்சு இதுல 3/4 என்று சொல்லி போடுவீங்க. போட்டுட்டு என்ன செய்யணும்? இதுக்கு கீழே 1க்கு 10,000 என்று சொல்லி எழுதி காட்ட வேணும். இப்ப விளங்குதா எப்படி நேர்கோட்டு அளவு திட்டம் வரைஞ்சன்றது? ஓம் சார். ரிலாக்ஸ் அக்ஷயா? ஓம் சார் விளங்கிட்டு. சஜீர் சார் இன்னொரு விளங்கப்படுத்திடுவாங்க. ஓகே. மற்றாக்களும் பேசாம இருக்காதீங்களா? சிஃபா மற்றாக்களும் பேசாம இருக்காதீங்க. நான் ஒரு ஆள் 2 பேர் கூப்பிடுறேன். நீங்க மற்றாக்களும் பேசாம இருக்க கூடாதா? ஓகே. சஜீர், இது எப்படி வந்தன்றது விளங்கிட்டா சஜீருக்கு? ஓ சார், அது விளங்கி. ஓகே, வரைப்பு விளங்கல. ஓகே. இப்ப பாருங்க சஜீர், எங்களுக்கு தெரிய வேணும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் 1 சென்டிமீட்டர் வரைய பார்க்கணும். இங்க 1 கிலோமீட்டரை நாங்க 10 சென்டிமீட்டருக்கு உள்ளடக்கி காட்ட வேணும். இந்த அஸ்மா என்ற பிள்ளை ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்கீங்க. சார் நீங்க 2 சென்டிமீட்டர், அது 1க்கு 50,000 பிள்ளை, இது வந்து 1க்கு 10,000. 1க்கு 50,000 வேறொரு அளவு திட்டத்துல வரும், 1க்கு 10,000 வேறொரு அளவு திட்டத்துல வரும், 1க்கு 25க்கு மாறும், 1க்கு 1 லட்சத்துக்கு மாறும். எல்லாத்துக்கும் வேறுபட்டது தான் வரும் நீங்க நேர்கோட்டு அளவு திட்டங்கள் வரைகிற சந்தர்ப்பத்துல. இப்ப நான் இங்க உங்களுக்கு தந்திருக்கிறது 1க்கு 10,000க்குரியது. இங்க வந்து வேறுபட்டு தான் வரும். சரி சஜீர், வடிவா பாருங்க சஜீர. இங்க நாங்க 10 சென்டிமீட்டரை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் 1 கிலோமீட்டருக்குள்ள உள்ளடக்கி காட்ட போறோம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க என்றால் உங்களோட ரூலரை வச்சுக்கொண்டு 25 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிங்க. 25 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிச்செடுப்பீங்க. இப்படி சரிதானே சஜீர்? அடிச்செடுத்துட்டீங்க. இப்ப விளங்கிட்டானே? இப்ப நாங்க இதை எத்தனை சென்டிமீட்டரா பிரிக்க வேணும்? எத்தனை பிரிக்க வேணும்?
எதே சார் 10 சென்டிமீட்டர் 10 ஒரு சென்டிமீட்டரா சென்டிமீட்டர். பிரிக்க வேணும். என்ன செய்ய வேணும்? 10 சென்டிமீட்டர். ஏன்னு எங்களுக்கு இங்க 10 சென்டிமீட்டர் தான் வந்திருக்குது. அப்ப இங்க இருந்து பூஜ்ஜியத்துல இருந்து இங்க 10 சென்டிமீட்டர் ஒருக்கா பிரிப்பீங்க. அப்புறம் இங்க இருந்து 10 சென்டிமீட்டர் ஒருக்கா பிரிப்பீங்க. பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் அங்கால 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். சொல்ற விளங்கு தானே? இப்ப இது விளங்கிட்டா? ஓகே ஓ சார் ஓகே. இப்படி பிரிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு முன்னுக்கு நாங்க பூஜ்ஜியம் போடக்கூடாது. இதை விட்டுத்தான் இங்க பூஜ்ஜியம் போட வரும். அப்ப இங்க பூஜ்ஜியத்தை போட்டுட்டு என்ன செய்வீங்க? வளம மாதிரி இங்க ஒன்று, இங்கேயும் ஒன்று. அதுக்கப்புறம் இதனுடைய அரைவாசி தானே தந்திருக்குது. அப்ப இது வந்து அரையாக இருக்கும். அரை என்றால் இது வந்து 1.5 இருக்கும். 1.5 கிலோமீட்டர். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் 1 கிலோமீட்டராக இருக்கும். சரிதானே? இதை 2ஆ பிரிச்சு இதை 5ல வச்சு அரை என்று சொல்லி போடுவீங்க. இதை 2ஆ பிரிச்சு 1/4 என்று சொல்லி போடுவீங்க. இதை 2ஆ பிரிச்சு 3/4 என்று சொல்லி போடுவீங்க. இப்ப விளங்குதா சஜீர்? ஓ சரி ஓகே போட்டுட்டு இதுல என்ன செய்வீங்க? 1க்கு 10,000 என்று சொல்லி எழுதி காட்டுவீங்க. ஓகே சார் ஓகே. இப்படி கேறீங்கன்னா சரி, உங்களுக்கு நேர்கோட்டு அளவு திட்டங்கள் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். சரிதானே? ஓகே, மற்றதையும் பார்ப்போம் எப்படி வரைகிறதுன்றதை. சரி, அடுத்தது 1க்கு 25,000. அதே போலதான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. எழுத போறீங்க 1க்கு 25,000. அதே போல போட போறீங்க. 1 சென்டிமீட்டர் சமன் 25,000 சென்டிமீட்டர் என்று போட போறீங்க. பிறகு 1 சென்டிமீட்டர் சமன் 25,000 100ஆல பிரிக்க போறீங்க. பிரிச்சிங்கன்னா 250 மீட்டர் என்று வரும். பிரிச்சிங்கன்னா 250 மீட்டர் என்று வரும். பிறகு கிலோமீட்டருக்கு மாத்துவீங்க. அந்த 250 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்துவீங்க. அதை 1000ஆல பிரிப்பீங்க. பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் சமன் 1/4 கிலோமீட்டர் என்று வரும். 1/4 கிலோமீட்டர் என்று வரும். சொல்ற விளங்கு தானே? இப்ப நீங்க பிரிச்சு பிரிச்சு பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப என்ன செய்ய போறீங்க? இத 1 கிலோமீட்டருக்கு மாத்த போறீங்க. மாத்தினா என்ன வரப்போகுது? 4 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் என்று வரும். சொல்லுங்க சஜீர். 250 100ஆலயா சார் பிரிக்கணும்? ஓ இல்ல 25,000 100ஆல பிரிக்க வேணும். 250 1000ஆல பிரிக்க வேணும். அப்பதான் கிலோமீட்டர் வரும். சரிதானே? ஓகே. இப்ப என்ன கேட்டீங்க சஜீர்? ஓ சார் சொல்லுங்க. ஓகே, எதை கேட்டீங்க? இப்ப எப்படி வந்தன்னு விளங்கல? அப்படியா? ஓ இல்ல 25,000 250ஆல பிரிக்கணுமா சார்? இல்லாட்டி இல்ல 100ஆல பிரிக்கணும்? இப்ப படிய பாருங்க சஜீர். இப்ப எங்களுக்கு 1 சென்டிமீட்டர் 25,000 சென்டிமீட்டர் எழுதுவீங்க. அதுல உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படித்தானே? ஓ அது இல்ல. இப்ப இதை நீங்க மீட்டருக்கு மாத்தணும் என்றால் இதை நீங்க 100ஆல பிரிக்க வேணும். விளங்குதா சஜீர்? இதை நீங்க 100ஆல பிரிக்க வேணும். நீங்க மீட்டரை கிலோமீட்டருக்கு பிரிக்கணும் மாத்தணும் என்றால் இதை நீங்க 1000ஆல பிரிப்பீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே சார் ஓகே. சரியா சஜீர்? ஓகே சார் ஓகே. இவ்வளவுதான் விஷயம். இப்ப எங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அங்கால மாத்தினீங்கன்னா 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் என்று வரும். இவ்வளவுதான் 1க்கு 25,000 நீங்க செஞ்சு எடுத்த விஷயம். இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒரு 10 சென்டிமீட்டர் கொண்ட கோடு ஒன்று அடிங்க. 10 சென்டிமீட்டர் கொண்டு அடிச்சா காணும். எங்களுக்கு ஆகையும் ஓவரா தேவையில்லை. 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று இப்படி நீங்க அடிச்சிருவீங்க. அடிச்சீங்கன்னா இதை எத்தனையா பிரிக்க வேணும்? 4 நாளா பிரிப்பீங்க. அப்ப இங்க இருந்து 4 சரிதான், 4 நாளா பிரிப்பீங்க. 4 8 அங்கால மிச்சம் 2 எக்ஸ்ட்ரா வரும். சரிதானே? ஓகே. இப்ப என்ன செய்ய போறீங்க? அவ்வளவுதான். இதை கண்டுபிடிச்சா இங்க தூக்கி போடுறதுதான். இங்க 0 போடுவீங்க, இங்க 1 போடுவீங்க, இங்கேயும் 1, இங்க 1.5 இங்க கிலோமீட்டர், இங்கேயும் கிலோமீட்டர் என்று போடுவீங்க. பிறகு என்ன செய்வீங்க? இந்த 4 2ல வச்சு உடைப்பீங்க. உடைச்சிங்கன்னா இங்க 1/2 கிலோமீட்டர் என்று போடுவீங்க. அப்புறம் இதை 2ஆ உடைப்பீங்க, 1/4 கிலோமீட்டர் என்று போடுவீங்க. பிறகு இதை 2ஆ உடைச்சிட்டு 3/4 கிலோமீட்டர் என்று போடுவீங்க. இப்ப விளங்குதா சஜீர்? ஓ சார் விளங்கிட்டு. இப்ப இது கிட்ட வச்சு 1க்கு 25,000 சொல்லி எழுதுவீங்க. அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நேர்கோட்டு அளவு திட்டம் சரி. நிலக்ஷா, அக்ஷயா விளங்கிட்டா? ஓம் சார். அடுத்தது 1க்கு 1 லட்சம்.
டிலக்ஸாக கேட்ட மாதிரி அதையும் பார்த்து விடுவோம். 1,00,000. இதே போல நான் 3க்கு தான் தந்திருக்கிறேன். இதே போல என்ன வந்தாலும் நீங்க மாறி செய்ய வேணும். சரி, அதையும் முடிச்சிருவோமே. 1க்கு 1,00,000 100,000 சரிதானே? ஓகே, 1 சென்டிமீட்டர் சமன் அதே போல 1,00,000 சென்டிமீட்டர். இப்ப நம்ம இதை 1000ஆல பிரிச்சோம் 100ஆல பிரிச்சோம்னு சொன்னால் 1 சென்டிமீட்டர் சமன் 1000 மீட்டர் என்று சொல்லி வரும். 1000ஆல பிரிச்சீங்கன்றால் 1 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் வரும். அப்ப நாங்க 1 கிலோமீட்டரை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? பிரிச்சு செய்ய போறோம். இப்ப என்ன செய்வீங்க? இப்படியே வச்சுக்கொண்டு 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிப்பீங்க. இப்ப இதை எத்தனையா பிரிச்சு கொண்டு வருவீங்க? இதை எத்தனையா பிரிப்பீங்க? எங்களுக்கு தெரிய வேணும். இந்த இருக்கிற அளவுக்கு தான் பிரிக்க வேணும். ஒரு சென்டிமீட்டரா பிரிக்க போறீங்க. இதுல வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப என்ன செய்ய போறீங்க? அதே போல இங்க வந்து பூஜ்ஜியத்தை போட போறீங்க. இங்க 1 அப்புறம் 2 3 அப்படியே போட்டு கொண்டு வந்து இங்க 10 சொல்லி போட்டு கிலோமீட்டர்ல முடிப்பீங்க. முடிச்சிட்டு இப்ப இதை என்ன செய்வீங்க? இதை 2ஆ உடைச்சு இங்க வந்து காட்டுவீங்க 1/2 கிலோமீட்டர். இதை 2ஆ உடைச்சு 1/4 கிலோமீட்டர். இதை 2ஆ உடைச்சு 3/4 கிலோமீட்டர் காட்டி இங்க 1க்கு 1,00,000 சொல்லி போட்டு காட்டுவீங்க. இப்ப சொன்னதுல 3 விலங்கல் என்றாக்கள் கேட்டீங்கன்னா விளங்கப்படுத்தும். இவ்வளவுதான் நேர்கோட்டு அளவு திட்டங்கள் வரையறதுக்குரிய முறை. இப்படி வரைஞ்சிட்டீங்கன்னா சரி. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் ஓ சார் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த கடைசியா சொன்னது கொஞ்சம் வழங்கல. 1க்கு 1,00,000 ஓ சார். ஓகே, வா. சரி, இந்த மெத்தட் விளங்கிட்டா தம்பி? இது எப்படி வந்துட்டு விளங்கிட்டா? ஓ சார், அது விளங்கிடுச்சு. ஓகே, இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இங்க நீங்க நம்ம 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு ரூலர் எடுங்க. 5 சென்டிமீட்டர் அடிங்க. இப்ப 5 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிச்சு பிரிக்க போறீங்க. எத்தனையா பிரிக்க போறீங்க தம்பி? எங்களுக்கு இங்க இதுதான் முக்கியம். 1 கிலோமீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் வருதோ அதை தான் பிரிக்க வேணும். அப்ப எத்தனையா பிரிக்க வேணும்? 1. அப்ப 1 2 3 4 5 1 பிரிச்சிருவீங்க. பிரிச்சதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும் என்றால் அதுக்கு பிறகு எங்களுக்கு கிலோமீட்டர் தூக்கி போற வேலை மட்டும்தான். இங்க 0 இங்க 1 பிறகு இங்க 2 இங்க 3 பிறகு இங்க 4 சாரி இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 பிறகு கிலோமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர் கோடுனாலும் அடிக்கலுமா சார்? ஓம். இப்ப ஆகையும் கூட எடுக்காதீங்க. நீங்க எத்தனை சென்டிமீட்டர் கூடன்னு அடிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பத்தை. சரிதானே சார்? என்னடா இப்ப இப்ப நம்ம இப்ப கோட் அடிக்கிற அந்த இடைவெளி பாக்கணும். அந்த இடைவெளி கட்டாயம் சமனாக தெரியும். சமனாக இருக்க வேணும். கட்டாயம் சமனா இருக்க வேணும். சமனா இருந்தா தான் அந்த விட சரி, இல்லாட்டி பிள்ளை. சரி, ஓகே ஓகே. இதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? இதை பிரிச்சு 1/2, இதை பிரிச்சு 1/4, இதை பிரிச்சு 3/4, கீழே 1க்கு 1,00,000 எழுதுவீங்க. இப்ப விளங்குதா தம்பி? இப்படி வரைஞ்சீங்கன்றால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இதுதான் இந்த நேர்கோட்டு அளவு திட்டங்கள் வரையறதுக்குரிய முறை. மற்ற கேளுங்க பிள்ளைகள், கேளுங்க. சார், அந்த அளவு திட்டம் அந்த சைவத்துக்கு கீழே எழுதணும்? இல்ல நீங்க இங்க எழுதுனா நீட்டா இருக்கும். இப்படித்தான் எழுதுறது ஒரு வரைஞ்சிட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். நீங்க இங்கதான் வரையணும்னா அப்படி சொல்ல இல்லை. நீங்க இதுக்கிட்ட வரைஞ்சீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். அந்த பூச்சியத்துக்குள்ள வரைஞ்சீங்கன்னா நீட்டா இருக்கும். சரிதானே? ஓகே சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், 1க்கு 75,000 அப்படின்னு வந்துச்சுன்னா அது எப்படி சார் வரையுது? என்னண்டு 1க்கு 75,000? முதலாவது 1க்கு 75,000 என்ன சொல்ல வருதுன்றது முதல்ல எங்களுக்கு தெரிய வேணும். பாருங்க இல்லைங்களா? சரி, இப்ப அந்த பிள்ளை கேட்ட மாதிரி 1க்கு 75,000 கேட்கிறான். அதே போல எழுதுவீங்க. 1க்கு 75,000 என்று எழுதுவீங்க. அதே போல 1 சென்டிமீட்டர் சமன் 75,000 சென்டிமீட்டர். பிறகு 1 சென்டிமீட்டர் சமன், நான் குயிக்கா கொண்டு வரேன், நீங்க அதை டக்குனு மனதால போட வேணுமே, 750 மீட்டர். இப்ப 1 சென்டிமீட்டர் சமன் 750 நீங்க என்ன செய்ய போறீங்க? 1000ஆல பிரிச்சுப்பீங்க. பிரிச்சுங்கிற எத்தனை வர போகுது? 3 ன் கீழ் 4 கிலோமீட்டர் வரும்.
3 கீழ் 4 கிலோமீட்டர் என்று சொல்லி வரப்போகுது எங்களுக்கு. இப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று வரப்போகுது. என்ன? இப்ப நீங்க இந்த 3 கீழ் 4 என்று இருக்கிறத நீங்க என்ன செய்ய வேணும்? கிலோமீட்டருக்கு மாத்த வேணும். 3/4 கிலோமீட்டர். இது வந்து எப்படி இருக்க போகுது? 3/4 கிலோமீட்டர். எவ்வளவுக்கு? 1 சென்டிமீட்டருக்கு 3/4 கிலோமீட்டராக இருக்க போகுது. பழைய பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப இங்க என்ன செய்ய போறீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு கோடு ஒன்று கொண்டு அடிச்சு கொள்ளுங்க. 75,000க்கு மட்டும் சின்ன வித்தியாசம் ஒன்று வரும். இல்லாட்டி இப்படியும் வரைவாங்க. இதை இன்னொரு மெதட்லையும் வரைவாங்க. எப்படி என்றால், இப்ப 1 சமன் 3/4 கிலோமீட்டர் அப்படி இருக்குதானே? இதை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், இதை இப்ப 4ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா இந்த நாளும் வெட்டுப்படும். இங்க வந்து வரும். இங்க 4 சென்டிமீட்டர் சமன் 3 கிலோமீட்டர் என்று சொல்லியும் காட்டுவாங்க. 4 சென்டிமீட்டர் சமன் 3 கிலோமீட்டர் என்று சொல்லியும் காட்டுறதும் இருக்குது. அப்படி வரைகிறதும் இங்க பிழை இல்லை. யாரு பிள்ளை? அந்த கேள்வி கேட்டால் பிள்ளை சார். ஓகே, தனுஷா. ஓகே, நீங்க இப்படியும் காட்டலாம். 4 சென்டிமீட்டருக்கு சமன் 3 கிலோமீட்டர். இதுக்கும் நீங்க காட்டுறதும் இப்படி காட்டுங்க. இது தசமத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அதால நான் உங்களுக்கு சிம்பிளாவே சொல்லித்தரேன். நீங்க 3 கிலோமீட்டருக்கு 4 சென்டிமீட்டர் எடுங்க. இது இலக்கு உங்களுக்கு. சரிதானே? அப்ப இப்படி எடுங்க. 3 கிலோமீட்டருக்கு 4 சென்டிமீட்டருக்கு 3 கிலோமீட்டர். இது வந்தது விளங்கிட்டாப்புல? மற்றாக்கள் அக்ஷயா, டிலக்ஷா, சஜீர். சார் எனக்கு வழங்கல எப்படியாவது 4 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா வரல. சரி, சார் 4ஆல பிரிச்சா என்னண்டு? இப்ப பாருங்க, நீங்க அதை சொல்லும் போது வடிவா நுணுக்கமா கேட்டீங்கன்னா தான் விளங்கும். பாருங்க, 1க்கு 75,000 முதல் அதை எழுதுங்க. இந்த ஓர்டர் படி வராமட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். 1க்கு 75,000. பாருங்க சஜீர, 75,000. அப்ப 1 சென்டிமீட்டர் சமன் 75,000 சென்டிமீட்டர். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வராது. 1 சென்டிமீட்டர் சமன் 750 மீட்டர். இது மட்டும் உங்களுக்கு சஜீருக்கு பிரச்சனை இருக்குதா? இல்ல சார், இதுல இல்ல. அதே போல 1 சென்டிமீட்டர் சமன் நீங்க 750,000 பிரிச்சீங்கன்றால் 3 கீழ் 4 கிலோமீட்டர் வரும். இது முழங்கிட்டா? ஓகே. இப்ப சஜீர் நான் இதுல எழுதுறேன் பாருங்க. 1 சென்டிமீட்டர் சமன் 3/4 கிலோமீட்டர். 3/4 கிலோமீட்டர். இப்ப எனக்கு இதை ஒண்டா மாத்திரம்ன்றதை விட இதை நான் இப்ப ஒண்டா மாத்திப்பேன். 3/4 என்ன வரப்போகுது? 1.5 வரப்போகுது. அப்படி மாத்தி கொண்டிருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் அது தசமத்துல மாறி மாறி போய் கொண்டிருக்கும். அப்ப இதை நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஏதோ ஒரு அளவு திட்டத்துக்குள்ள மாத்தலாம். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும். நான் எப்பயும் சொல்லிருக்கேன், இந்த கீழே இருக்க பெருமானம் இருக்குதானே, இதால பெருக்குங்க என்று சொல்லியிருக்கேன். சரிதானே? பெருக்குனீங்க சமனுக்கு அங்காலையும் அதே வேலையை செய்ய வேணும். அப்ப இதையும் இங்க நீங்க 4ஆல பெருக்குங்க என்று சொல்லி சொன்னா, அப்ப இதுக்கும் சுருக்கப்பட்டால் இந்த 3 எக்ஸ்ட்ரா மிஞ்சும். அதை நீங்க 3 கிலோமீட்டர் எடுப்பீங்க. இங்க வந்து 1 4 பெருக்கிறீங்கன்னா 4 மாறும். அப்ப அது 4 சென்டிமீட்டர் எடுப்பீங்க. இப்ப விளங்குதா சஜீத்? சரி. ஓகே. இப்ப இப்படி எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க என்றால், இப்ப எங்களுக்கு தெரியும் 4 சென்டிமீட்டர் சமன் 3 கிலோமீட்டர் வந்திருக்குது. ஓகே. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், வடிவ ஞாபகம் இருக்க வேணும். 4 சென்டிமீட்டர் எடுத்தீங்க என்றால் அது வந்து 3 கிலோமீட்டர் வரும். வடிவா இந்த விஷயத்துல விட்டுறக்கூடாது. மற்ற மாதிரி பிரிக்கிற மாதிரி பிரிக்க கூடாது. அப்ப எத்தனை எடுப்போம்? இப்ப ஒரு 12 எடுப்போம். சரிதானே? 12 அளவு கொண்ட ஒரு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிப்பீங்க. சரிதானே? 12 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிப்பீங்க. அடிச்சுட்டு இதை 4 எத்தனையா பிரிக்க வேணும்? 4 சென்டிமீட்டர். 4 அப்ப இங்க இருந்து ஒரு 4 4 8 முன்னாங்க 12. ஓகே. இப்படி 4 பிரிச்சிருவீங்க. பிரிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வேணும், இப்ப நாங்க இதை எத்தனை கிலோமீட்டர் காட்ட போறோம்? 3 கிலோமீட்டர். 3 காட்ட போறோம். அப்ப வடிவ பார்க்க வேணும். இங்க இருந்து 0 போட்டுட்டு இங்க நீங்க 1 எழுதக்கூடாது. இங்க 3 தான் எழுத வேணும். இங்க 3 கிலோமீட்டர். அதே போல இங்கேயும் 3 கிலோமீட்டர் தான் எழுத வேணும். 3 கிலோமீட்டர். அடுத்தது எத்தனை கிலோமீட்டர் வரும்? இப்ப 4க்கு 3 காட்டினீங்க. இது எத்தனை வரும்? 6 கிலோமீட்டர். வெரி குட். இங்க 6 கிலோமீட்டர் வரும். சரிதானே? பிறகு என்ன செய்வீங்க? இதை பிரிச்சு இதுல 1.5 அதாவது 1.5 கிலோமீட்டர் என்று சொல்லி காட்டுவீங்க. சரிதானே? அப்புறம் இதை பிரிச்சு இதுல காட்டுவீங்க, இதை பிரிச்சு இதுல காட்டுவீங்க. சரிதானே? இப்படி காட்டுவீங்கன்னா உங்களுக்கு 1க்கு 75,000 என்றதனுடைய அளவு திட்டங்கள் எங்களுக்கு வரும்.
இப்ப விளங்குதா பிள்ளை? யார் அந்த கேள்வி கேட்டால்? திலுக்ஷாவா? சார். ஓகே, இப்ப விளங்கிட்டா? ஆமா சார். ஓகே, இப்படித்தான் நீங்க காட்ட வேணும். இது ஒன்றுக்கு 75,000க்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வரும். மற்றதுகளுக்கு எல்லாத்துக்கும் இப்படி பிரச்சனை ஒன்று வராது. சரிதானே? கேளுங்க, சொல்லுங்க. சார் 1க்கு 12,500க்கு இப்படி வரையற எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்றீங்களா? அப்படியா? இப்ப நீங்க பிள்ளைகள் மாறி போட்டு வரைஞ்சு பாத்தீங்கன்னா சிம்பிளா விட வரும் பிள்ளைகள். இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதை வச்சுக்கொண்டு நீங்க இப்ப ஒரு அளவு திட்டத்தை போட்டு வரைஞ்சு பாத்தீங்கன்னா சரி. அந்த பிள்ளை கேட்டதுக்காண்டி எல்லாருக்கும் சொன்ன நீங்க சார் எனக்கு சொல்லாம விட்டுறீங்களே சார்ன்னு சொல்லி அந்த பிள்ளை யோசிக்கும். அதனால அந்த பிள்ளைகளை சொல்றதையும் நான் ஒருக்கா செய்து காட்டுறேன். இதுல 12,500. அதே போல முதல் எழுதுங்க, என்ன அளவு திட்டங்கள் தாராங்களோ முதல் அதை எழுதுங்க. இந்த மெனக்கணியத்துல செய்ய வேணாது. அப்ப 1 சென்டிமீட்டர் சமன் 12,500 சென்டிமீட்டர். பிறகு 1 சென்டிமீட்டர் சமன் 125 மீட்டர் என்று வரும். பிறகு 1 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு தெரிய வேணும் 1000 நீங்க என்ன செய்ய வேணும்? 125ஆல பிரிப்பீங்க. சரிதானே? 1000 125ஆல பிரிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வரும் நினைக்கிறேன். 8 வரும். சரிதானே? ஓகே, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 1/8 என்று சொல்லி வரும். 1/8 கிலோமீட்டர் என்று வரும். அப்புறம் இதை மாத்த போறீங்க. சிம்பிளான விஷயம். 8 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். இதுல என்ன கஷ்டம்? இப்ப என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு தெரியும். இப்ப 8 சென்டிமீட்டருக்கு மாத்த போறீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒரு 16 ஒரு 20 4 நாளா பாருங்களேன். 1 4 4 8 முன்னாங்க 12 2 16 20 பிரிங்க. 20 அளவு கொண்ட ரூலரை கொண்டு அடிங்க. சரிதானே? இப்ப நீங்க அதைத்தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேணும். இப்ப இதுல இருந்து 8 ஒன்று பிரிப்பீங்க, இன்னும் ஒரு 8 ஒன்று பிரிப்பீங்க. 8 மட்டும் 16, மிச்சதாங்க 4 பேர் எக்ஸ்ட்ரா. சரிதானே? அப்ப இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இங்க 0 போட போறீங்க, இங்க 1 போட போறீங்க, இங்க 1, இங்க 1.5 கிலோமீட்டர் போட போறீங்க. 1.5 கிலோமீட்டர். அதுக்கு பிறகு இதை 2ஆ பிரிச்சு இங்க அரை, இங்க வந்து 3/4, இங்க வந்து 1/4. இதுக்கு கீழே போட போறீங்க. 1க்கு 12,500. அவ்வளவுதான் விஷயம். இப்ப விளங்குதா பிள்ளை? இந்த அளவு திட்டங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி. இந்த சிண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நேர்கோட்டு அளவு திட்டங்கள் சிம்பிளா கீறிக்கொண்டு வரலாம். அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? ஓகே சார். ஓகே, நீங்க கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே விளங்கப்படுத்தி விட்டு இருக்குது. ஜானு சார் ஏதோ சொல்ல வந்த சார் இருக்கிறீங்களா? ஓம் சார், என்னோட சொன்னா அந்த எல்லா அளவு திட்டமும் பெரும்பாலும் ஏ லெவலுக்கு கேட்க மாட்டாங்க. சில அந்த முக்கியமான 5 அளவு திட்டங்கள் பெரும்பாலும் கேட்பாங்க. அதை பத்தி கூடுதலா இவங்க இதன் வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் 1க்கு 75,000 எல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. உங்களை போட்டு கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க. டைம் போய் கொண்டு இருக்கும். அந்த பிள்ளை கேட்டுட்டு அதுக்காண்டி நம்ம விளங்கப்படுத்தாம போயிடலான்னு போட்டு சொன்னா நீங்க அதுகளை நினைச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சரிதானே பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், அப்ப நம்ம இதோட முடிச்சு கொள்வோம். மற்றதுகளை வந்து அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல கண்டினியூவா பார்ப்போம். பிள்ளைகள் மார்னிங் கிளாஸ் நடக்கிற கிளாஸ்கள்ல ஜாயின் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டாக்களும் உலகப்படம் குறிக்கிறதும் இடவிளக்கப்படமும் பிராக்டிக்கல் போகும். இது முடிய இது வந்து பேமெண்ட் கிளாஸ் தான் பிள்ளைகள். சரிதானே? ஜனசர் தான் இப்ப உங்களுக்கு ஃப்ரீயா செய்தர சொல்லி உங்களையும் ஜாயின் பண்ணி இருக்குது. சரிதானே? அதை நீங்க வடிவா ஞாபகம் வச்சிருக்க வேணும். சொல்லுங்க சார், இதை சொல்ல வாரீங்க போல. ஓம் சார், என்னோட சொன்னா சனி ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் இருக்குது. 9 மணிக்கு வந்து துசான் சார் வந்து எடுக்கிறாராமன்னு சொல்லி இருக்கிறார். அவர் வந்து சனத்தொகை அந்த செக்ஷன் வந்து கொண்டு போயாமன்னு சொன்னார். ஒரு இன்ஃபார்ம் பண்ணி விட்டாமன்னு சொல்லி இருக்கிறார். மற்றாக்களும் கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கிளாஸ்ல கண்டினியூவா ஃப்ரீயா படிக்கிறார்கள். கண்டினியூவா வடிவா படிங்க. படிச்சு நல்ல ரிசல்ட் எடுங்க. சரி, ஓகே பிள்ளைகள. இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லா செய்து தரதுக்கான நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா, போன வருஷம் சில ஏற்பாடுகளும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தது. இந்த வருஷம் அதே மாதிரி செய்து கொடுக்க வேண்டும் என்றது ஒரு பிள்ளைகளுக்கு தான் செய்து கொடுக்கப்படுது. சூம் கிளாஸுக்கு நீங்க இதன்று நீங்க ஒருக்கா உங்களோட நம்பி தான் உங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த போன் வந்து கையில கொடுக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பாவிச்சு கொள்ளுங்க. இப்ப திருப்பி அவங்களது இருக்கிற கையில இருந்து நம்பிக்கை போய்த்தன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களோட கையில போன் கிடைக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்க. போனையும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. தேவையில்லாத கூடுதலான சில அதுல எல்லாம் சில குரூப்ல இருந்தாலும் வரும். அந்த இதை நீங்க வந்து தான் இதண்டி கொள்ள வேணும், மெயின்டைன் பண்ணி கொள்ள வேணும்.
இப்ப எல்லாருக்கும் பதில் அளிச்சிட்டு கொண்டு இருந்த நீங்க சொன்னா அது வந்து வித்தியாசமா போகும். தேவையானது குரூப்ல உங்க இன்டர்நெட்லயும் தான் எந்த விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம் போடுவாங்களோ அதை நீங்க தான் எடுக்கணும். அதை விட்டுவிட்டு வேற மாதிரி நோக்கத்துல அதுல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுல நீங்க ஏல நீங்க கடைசி வரையும் பாஸ் பண்ணிக்கொள்ள மாட்டீங்க. எது தேவையோ அந்த விஷயத்த எங்க இருந்தாலும் 6 சார் படிப்பிச்சு கொடுத்தாலும் என்ன 6 செய்தாலும் அதை தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துட்டு விளந்து கொள்ளணும். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை போய் மாற்றிக்க கொள்ளாதீங்க. அது மட்டும் சூறா பண்ணி சொல்லுவான். எவ்வளவுத்துக்கு பேப்பர் செய்றீங்களோ அவ்வளவுத்துக்கு வெற்றி கிடைக்கும். அதை மட்டும் சொல்லுவோம். சரிதானே? ஓகே பிள்ளைகள், அப்ப நம்ம இதோட முடிச்சுக்கொள்வோம். நீங்க பிள்ளைகள் கிளாஸ்ல கண்டினியூ ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணி என்ற கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இது வந்து பேமெண்ட் கிளாஸ் தான். நீங்க அப்படி ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணுங்க. நான் பெரும்பாலும் அடுத்தது வந்து இந்த 150,000 சருக்கு முடிச்சு கொடுப்பேன். அப்ப அதனால திங்கட்கிழமை பெரும்பாலும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். சரிதானே? ஓகே பிள்ளைகளா? Okay, sir. Thank ஓகே you. Thank you. Thank you, sir. ஓகே ஓகே. Thank you, sir. Okay, sir. Thank you.